Change of order of integration. So question, change of order of integration and hence available. Integral 0 to 1 integral x squared to 2 minus xy into dy xy into dy dx dy dx. Subtle tough. Yes, sir. So solution. So இங்க என்ன இருக்குது with respect to y இருக்குது. அப்ப y னா vertical step கரெக்ட்டுங்களா? அப்ப இது யாரோட லிமிட்? y ஓட லிமிட். இது வந்து y ஓட லிமிட். இது வந்து y அதனால ஓட லிமிட். இது வந்து யாரோட லிமிட்? செகண்ட் இன்டெகிரல் பார்ட் x ஓட லிமிட். கரெக்ட்டா எடுக்கணும்? yes, sir. அப்ப என்ன எடுக்க போறீங்க? y equal to Y 2 equal to y equal to x square. கரெக்ட்டுங்களா? yes, sir. Right limit to upper limit. கரெக்ட்டாமா? Yes, sir. X equal to 0, sir. 2 x equal to 1, sir. இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். இதுக்கப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஐடியா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனி. சரிங்களா? நான் ஓகே முடிஞ்ச சார். அளவுக்கு கிளியரா போடுறேன். எனக்கு டிஜிட்டல் போர்டு கொஞ்சம் இதா தான் வரும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? எஸ் சார். டயக்ராம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. டயக்ராம் 1 மார்க் 2 மார்க் கொடுப்பாங்க. டயக்ராம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். தப்பா இது போட்டுறாதீங்க. இது ஏரோ மார்க்லாம் கரெக்டா போடுங்க. ப்ராப்பரா போட்டுருங்க. x axis y axis x dash y dash கரெக்டா போட்டுருங்க. x y x dash y dash. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது 0ங்கிற பாயிண்ட் ஆரிஜின். இப்போ y equal to x squared. இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா? பேரபோலா x squared equal to y. x squared equal to yங்கிறது ஒரு பேரபோலா. என்ன டைப் ஆஃப் பேரபோலானா அப்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? பேரபோலா என்ன டைப்? upward direction, sir. அப்வர்ட் டைரக்ஷன். அப்ப இது வந்து y equal to x square. சரிங்களா? Yes, sir. நெக்ஸ்ட் y equal to 2 minus x. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இது எப்படி எழுதலாம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட். சரிங்களா? இது எப்படி டிரா பண்றது கத்து கொடுக்குற பாத்துக்கோங்க. x வந்து 0 போடுங்க. x 0 போட்டா y வேல்யூ என்னடா? இந்த x 0 போட்டா y வேல்யூ என்ன? 1, sir. நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. X 2 minus 2, sir. ஓகேங்களா? அப்ப x y x 0 போட்டா y வந்து 2. அது y 0 போட்டா Y இந்த இடத்துல y y 0 2 minus x, sir. அதான் x ஓட வேல்யூ என்ன? y 0 போட்டா x வேல்யூ 2ஆ? 2, yes, sir. Minus 2. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் இங்க டிராப் பண்ணுங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன பண்றீங்க? இங்க டிராப் பண்ண போறீங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இது சப்போஸ் இது வந்து 2 இது வந்து 2. அப்ப 0,2ங்கிறது இந்த பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? 0,2ங்கிறது இந்த பாயிண்ட் 0, சாரி 2,0ங்கிறது இந்த பாயிண்ட் இது வந்து 0,2ங்கிறது இந்த பாயிண்ட் கரெக்டாமா? yes, sir. அப்ப இது ரெண்டையும் டச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். ரெண்டையும் டச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா? Yes, sir. எப்படி போகுது? சரியாம்மா? Yes, sir. சரி. அப்ப நம்ம எது எதுக்கு லைன் போட்டிருக்கிறோம் டயக்ராம்? இந்த y ஓட வேல்யூ முடிஞ்சிருச்சு. y equal to 2x 2 minus x இது ரெண்டு டயக்ராம் முடிஞ்சிருச்சு. சரியாம்மா? Axis, yes, sir. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். x equal to 0ன்றான். x equal to 0னா என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. x equal to 0ங்கிறது y ஆக்சிஸ். அப்ப இங்க வந்துரும். சரியாம்மா? Yes, sir. நமக்கு என்ன வேணும்னா இதனோட இன்டர்செக்ட் பாயிண்ட் வேணும். இதனோட இன்டர்செக்ட் எங்க ஆகும் கண்டுபிடிக்கணும். இப்ப x equal to 1ங்கிற டிரா பண்றதுக்கு முன்னாடி
இந்த லைனும் இந்த பேரபோலா இன்டர்செக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் இப்ப கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுமே y தானே? இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ரெண்டுமே y தானே? இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். என்ன கொடுத்துறாங்க? y = x squared, y = 2 - x. எஸ் சார். அப்ப என்னன்னா ரெண்டு ஈக்குவல் தானே? அப்ப 2 - x = x squared. கரெக்ட்டாமா? எஸ் சார். அப்ப இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப அந்த பக்கம் போச்சுனா என்ன கிடைக்கும்? x squared plus x minus 2 = 0. Is correct? எஸ் சார். அப்ப இது ஃபேக்டரைஸ் பண்ணா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா உன்னால? இது ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? சார் ஒரே நிமிஷம் சார், நான் போய் கால்குலேட்டர் மட்டும் எடுத்துட்டு வந்துறேன். எடுத்துட்டு வந்திருக்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியுமா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா? இல்ல சார். கத்துக்கலையே இன்னும்? இல்ல சார். அவ்வளோ கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி சொல்லி தரல சார். சரி சரி, இது ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா ஃபேக்டரைஸ் பண்ணு. சரி எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. சார் எடுத்துட்டு வந்தேன் சார். அப்ப அதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா? சரி, அதை நான் மறுபடியும் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமாடா? -2 + 1. -2 + 1 எங்கே கிடைக்கும்? x + 2 கரெக்டுங்களா? x - 1 = 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? -2, x = +1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அப்ப இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இது வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 1ங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிக்கிறோம். அது x = 1ங்கிற இடத்துல இது இன்டர்செக்ட் ஆகுது. சரியாமா? எஸ் சார். அப்ப எக்ஸாக்ட்டா இங்க பாருங்க, y = x² தானே? அப்ப x = 1ன்னா y ஓட வேல்யூ என்ன? y is also 1. அப்ப இந்த பாயிண்ட் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? ஆல்சோ yங்கிற இடத்துல 1ங்கிற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. சரியாமா? எஸ் சார். அப்ப இது 1, 1. இந்த பாயிண்ட் என்ன இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்? 1, 1. சரியாமா? எஸ் சார். அப்ப அந்த 1,1ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல, அதுக்கு நீங்க டாட்டட் லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிஷனலா நாம டிரா பண்றோம். இதுக்கு அடிஷனலா இதுக்கு நாம டிரா பண்றோம். டாட்டட் லைன்ல நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டோம். சரியாமா? எஸ் சார். இது ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து என்னது? y = 1. அதே ஐடியா x = 1 நீங்க கொடுத்துக்கறாங்க. இந்த x = 1க்கு வந்து நம்ம டிரா பண்ணணும். இப்போ நம்ம டிரா பண்ணிரணுமா x = 1க்கு? x = 1 ஓட லைன் நம்ம இங்க டிரா பண்ணிரணும். அது என்ன ஆகும்? இதுல இன்டர்செக்ட் ஆயிட்டு போகும். இந்த கர்வ்ல இன்டர்செக்ட் ஆயிட்டு போகும். சரியாமா? இந்த லைனுக்கு பேர் என்ன? x = 1ங்கிற லைன். இந்த லைனுக்கு பேர் என்ன? x = 1ங்கிற லைன். சரியாமா? ஓகே சார். சார் இப்போ இதுக்கு வந்து டாட்டட் லைன்ஸ் வேணாமா சார்? இது வந்து கிவன். இங்க பாருங்க, இது கிவனுக்கு டாட்டட் லைன் வேண்டாம். நீ அடிஷனல் லைன் டிரா பண்ணி பாத்தியா? அதுக்கு தான் நீங்க டாட்டட் லைன் போடணும். சரிங்களா? எஸ் சார். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாட்டட் லைன் டிரா பண்ண பின்னாடி நம்மளோட இன்டகிரேஷன் ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆகும். அது என்ன ஸ்பிளிட் அப் ஆகும்? இப்ப கத்து கொடுக்குற கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டா போட்டுனா ப்ராப்ளம் முடிஞ்சது. சரியாமா? சரி, இது நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துக்கறாங்க? dy தான கொடுத்துக்கறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் dy தான் கொடுத்துக்கறாங்க. அப்ப இது என்னது? வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா? அப்ப இது வெர்டிகல் ஸ்ட்ரிப். அப்ப எப்படி கட் ஆகும் பாத்தீங்க? இங்க பாருங்க, வெர்டிகல் ஸ்ட்ரிப். இங்க இது வெர்டிகல் ஸ்ட்ரிப் அண்ட் ஆல்சோ இங்க வருது வெர்டிகல் ஸ்ட்ரிப். ரெண்டா கட் ஆயிருச்சு. இந்த இன்டெகிரல் பார்ட் வந்து ரெண்டா கட் ஆயிருச்சு. வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா. சரியாமா? எஸ் சார். சரி, இப்போ கிவன் இன்டெகிரல் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்துக்கங்க. கிவன் இன்டெகிரல் இதுதான். அப்ப திரும்ப நான் கிவன் இன்டெகிரல் எழுதுறேன். அது வந்து i ன்னு வெச்சுக்குங்க. கிவன் இன்டெகிரல் என்ன வெச்சுக்கிறேன்? i ன்னு வெச்சுக்கிறேன். i = என்ன கிவன் இன்டெகிரல்? இன்டெகிரல் 0 to 1 இன்டெகிரல் x² to 2 - x. x1 into dy dx. ஓகே, இது ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆகுது. எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுதுன்னு நான் கத்து கொடுக்குறேன், பாத்துக்கோ.
அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் மாத்தணும். சரியாம்மா? ஓகே சார். சொல்றேன் கண்ணு. இந்த டயகிராம் எங்க ஃபர்ஸ்ட் டச் ஆகுதுன்னு பாருங்க. இந்த லைனுக்கு கீழ. இந்த லைனுக்கு கீழ இந்த டயகிராம் ஃபர்ஸ்ட் என்ன டச் ஆகுது? பேரபோலால டச் ஆகுது. கரெக்ட்டுங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல அதாவது 2,0 சார். 2,0 விட்டுரு. ஃபர்ஸ்ட் இங்க டச் ஆகுற ஏரியா எது? இங்க பாரு. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழ. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழ இந்த பேரபோலால டச் ஆகுது. இங்க பாருங்க இது பேரபோலால டச் ஆகுது. கரெக்ட்டாமா? ஓகே சார். அப்ப அந்த பேரபோலா ஈக்குவேஷன் என்ன? லோயர் லிமிட்ல பேரபோலா இருக்குது. கரெக்ட்டுங்களா? லோயர் லிமிட்ல என்ன இருக்குது? பேரபோலா இருக்குது. அதனால இது வந்து என்ன பண்ணிட்டேன்? இங்க லோயர் லிமிட்ல பேரபோலா இருக்குது. இது எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். கரெக்ட்டாமா? எஸ் சார். இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு 1. இந்த லைன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 1. அதனால இது 1ன்னு எழுதிட்டேன். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சூப்பர், வெரி குட். சரி, இப்ப இந்த பார்ட்டுக்கு x ஓட வேல்யூ என்ன? இந்த ரீஜனுக்கு x ஓட வேல்யூ என்ன? இங்க பாருங்க, இங்க ஆரிஜின்ல இருந்து எதுக்கு போகுது? ஆரிஜின் வந்து 1க்கு போகுது. இங்க பாருங்க x ஓட வேல்யூ என்ன? இது ஆரிஜின். அதனால இது 0 போட்டேன். x ஓட வேல்யூ என்ன இருக்குது? 1 இருக்குது. அதனால இங்க 1 போட்டேன். சரிங்களா? எஸ் சார். அப்ப மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கங்க. இது வந்து அப்படியே எழுதிக்கங்க. xy into dy dx. ஏதாவது டவுட் இருக்குதா ஃபர்ஸ்ட் பார்ட்? இல்ல சார். அப்படியே சைடுல நோட் பண்ணிட்டு வாங்க, நான் புரியாம போயிடும். அப்படியே சைடுல நோட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே சார். இதே மாதிரி செகண்ட் பார்ட் பாருங்க. செகண்ட் பார்ட் யாரு? இந்த ரீஜியன். சரிங்களா? செகண்ட் பார்ட் இந்த ரீஜியன். அப்ப இது எங்க? y ஈக்குவல் டு 1. நல்லா பாருங்க, இது y ஈக்குவல் டு 1. அப்ப என்ன பண்ண போறேன்? இதனோட லோயர் லிமிட் y ஈக்குவல் டு 1 எழுத போறேன். கரெக்ட்டுங்களா? லோயர் லிமிட்ல y ஈக்குவல் டு 1. இது என்னது? dy dx. அப்பர் லிமிட் என்னது? இது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? 2 minus x. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? 2 minus x. கரெக்ட்டாமா? எஸ் சார். சரிடா கண்ணு. அப்படின்னா இங்க x வேல்யூ என்ன and y வேல்யூ என்ன? x வேல்யூ இதனோட இது இங்க பாருங்க, x ஓட வேல்யூ என்ன? 0 தானே? x வேல்யூ 0. அப்ப இதனோட மேக்ஸிமம் லிமிட் என்ன? 1. x ஓட மேக்ஸிமம் லிமிட் என்ன? 1 தான். சரிங்களா? ஏன்னா 1க்கு மேல போகல. அப்ப மேக்ஸிமம் லிமிட் 1 தான். அப்ப என்ன வரும்? 0 to 1ன்னு வரும். இது என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ஏன்னா இங்க இன்டர்செக்ட் ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். இன்டர்செக்ட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் நமக்கு. சரிங்களா? எஸ் சார். இது புரிஞ்சுதாமா? எஸ் சார். அப்ப இந்த ஹரிசாண்டல்ல மாத்த போறோம். இதே டயகிராம் என்ன பண்ண போறோம்? அப்படியே ஹரிசாண்டல்ல மாத்த பாருங்க. பாருங்க, இந்த இதை வந்து இப்படி இந்த ஸ்ட்ரிப்பை மாத்திருக்கேன். இதை வந்து இப்ப என்ன பண்ண போறேன்? வெர்டிக்கல வந்து ஹரிசாண்டலா மாத்துறேன். சரிங்களா? வெர்டிக்கல வந்து என்னமா மாத்துறேன்? ஹரிசாண்டலா மாத்துறேன். சரியாமா? எஸ் சார். வேணா வேற டயகிராம் கூட நீங்க போட்டுக்கோ. ஒரே டயகிராம் இங்க பாருங்க, இது ரெண்டையும் ஹரிசாண்டலா வந்து வெர்டிக்கலா மாத்துறேன். சரியாமா? எஸ் சார். இப்ப போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்டெகிரல் கண்டுபிடிக்க போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. சரியா? ஓகே சார். என்ன வரும்? இன்டெகிரல் dy dx க்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்ப இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. dx dy மாறிடும். இது xy ன்னு மாறிடும். நமக்கு லிமிட் மட்டும் தான் மாறும். மத்தபடி ஃபங்க்ஷன் வந்து அதே தான். xy தான் இருக்க போகுது. சரியாமா? ஓகே சார். dx dy இங்க வந்து xy ன்னு மாறிடும். சரிங்களா? இப்ப லிமிட் கண்டுபிடிக்கலாமா? எஸ் சார். லிமிட் என்னடா ஆகும்? இங்க பாருங்க. இங்க பாருங்க, இது x = 0. இங்க பாருங்க, இங்க டச் ஆகுது. இங்க டச் ஆகும்போது x ஓட வேல்யூ என்ன? 0வா? சரி. எஸ் சார். அப்ப என்ன கிடைக்குது? x ஓட வேல்யூ சரி, இது வந்து x = 0 சார். அப்ப இங்க போகும்போது பேரபோலா. இங்க பாருங்க, பேரபோலா x² = ya. அப்ப x = என்ன? √y. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஸ்கொயர் அந்த சைடு போனா ரூட். எஸ் சார். அப்ப இங்க என்ன ஆகும்? 0 to √y. கரெக்ட்டாமா? எஸ் சார். y லிமிட் என்ன? y பாருங்க, இங்க ஆரிஜின் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ 1. y ஓட லிமிட் என்ன? 0 to 1. சரியாமா? கொஞ்சம் கீழ எழுதிக்கிறேன். கொசகசம் ஆயிரும். அதனால கொஞ்சம் கீழ எழுதிக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. புரியலன்னு கேட்டுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4-5 டைம் எழுதி பாத்துங்க. டபுள் இன்டெகிரல் xy dx dy plus double integral xy dy சார். dx dy. கரெக்ட்டுங்களா? இப்ப லிமிட் இன்டர்சேஞ்ச் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க வந்து x ஓட வேல்யூ 0, இங்க x ஓட வேல்யூ √y ன்னு சொல்லிட்டேன். அப்ப 0 to √y. y ஓட வேல்யூ என்ன? y பாருங்க, இங்க ஆரிஜின் தானே? ஆரிஜின் வந்து y ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. y ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 1. சரிங்களா? அப்ப 0 to 1. கரெக்ட்டாப்பா?
டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி செகண்ட் பார்ட் போயிடலாமா? எஸ் சார். செகண்ட் பார்ட்ல இந்த அரிசாண்டர்ல எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் வேல்யூ எகன் ஜீரோவா? இங்க பாருங்க எக்ஸ் வேல்யூ எகன் ஜீரோ தானே. எஸ் சார். 0 டு எங்க டச் ஆகுது? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல டச் ஆகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்ட்ரெயிட் லைன். எஸ் சார். என்னமா? ஸ்ட்ரெயிட் லைன்ல சார். ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ 1 அந்த 1, 1 சார். சோ 1 தான் சார். 1, 1 இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதணும். அப்போ y ஈக்குவல் என்ன? 2 மைனஸ் x. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். x ஓட வேல்யூ என்ன? x ஈக்குவல் டு 2 மைனஸ் y. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இங்க என்ன எழுதுவீங்க? 2 மைனஸ் y ன்னு எழுதுவீங்க. கரெக்டாமா? 2 minus y சார். சரி இங்க பாருங்க y ஓட வேல்யூ எங்க ரீச் ஆகுது? இங்க பாருங்க y ஈக்குவல் டு 1, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 2. கரெக்ட்டுங்களா? அப்ப y ஈக்குவல் டு எங்க? இங்க வந்து y ஈக்குவல் டு 1 தான். இங்க பாருங்க y ஈக்குவல் டு 1 தான் இருக்குதுங்க. எஸ் சார். அப்ப y ஈக்குவல் டு 1 எங்க இது வரைக்கும் போகுது? 2 வரைக்கும் போகுது. இந்த மாதிரி ரேஞ்ச் எங்க இருக்குது? 2 வரைக்கும் இருக்குது. கரெக்டாமா? அப்போ 1 to 2 ன்னு மாறும். 1 to 2 ன்னு மாறும். இத மாத்திட்டா முடிஞ்சிச்சுமா இந்த ப்ராப்ளம். அவ்வளவுதான். இதான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் லிமிட். இதுக்கப்புறம் நீ இன்டெகிரல் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? டயகிராம் 2 டயகிராம் கூட போட்டுங்க. நீட்டா போட்டுருங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? எஸ் சார். இதுக்கப்புறம் நார்மல் இன்டகிரேஷன். எப்படி நார்மல் இன்டகிரேஷன் போடுவீங்க? இன்டெகிரல் 0 to 1 இங்க பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு x y இருக்குது. அதனால y தூக்கி வெளிய போட்டுறலாமா? y integral 0 to root y x into dx சார் வெளிய dy இருக்கும் சார். அதே மாதிரி இதுக்கும் போட்டலாமா? 1 to 2 y வெளிய போட்டுங்க. integral 0 to 2 minus y x into dx வெளிய வந்து dy. என்னது டவுட் இருக்குமா? சார். பொறுமையா போடுங்க. தப்பாயிர போகுது. சரியா? பார்த்தலாமா? சார். integral 0 to 1 y into x ஓட ஈக்குவல் x squared by 2 வா? 2 சார். அப்ப என்னது லிமிட் 0 to root y. கரெக்டாமா? சார் into dy plus integral 1 to 2 into y x square by 2 0 ஓகே थैंक यू 0 to 2 minus y கரெக்ட்டுங்களா? சார் into dy. என்னது டவுட் இருக்குதாமா? சார். அப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாமா? that is equal to integral 0 to 1 y into அப்பர் லிமிட் போட்டா 1/2 கான்ஸ்டன்ட் 1/2 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கங்க. அப்பர் லிமிட் போட்டா y minus 0 வந்து 0 y தான். அப்ப அதனால y ன்னு போட்டுட்டு into dy. கரெக்டாமா? செகண்ட் பார்ட் plus integral 1 to 2 1/2 கான்ஸ்டன்ட் 1/2 கான்ஸ்டன்ட் வெளிய போட்டுட்டேன். y into 2 minus y whole square into dy. கரெக்டாமா? டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? சார். that is equal to 1/2 integral y into y என்ன? y squared. y squared into dy plus 1/2 into integral 1 to 2 y into இது வந்து என்னது? a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். y cube. y okay cube sir. minus y cube sir or y cube minus 2. இல்ல இல்ல இது வந்து a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஆமா சார். அப்ப a minus b னா 2 square 4 minus 2y y square plus y square into dy. கரெக்டாமா? சார். அப்ப that is equal to 1/2 இங்க வந்து லிமிட் 0 to 1 விட்டுட்டு இங்க லிமிட் 0 to 1. அப்ப இதனோட இன்டெகிரல் என்ன? y cube by 3. கரெக்டாமா? எஸ் சார். இது 0 to 1 சார். plus 1/2 இதுல y உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறா. y உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 4y minus 2y square plus y square plus y cube sir into dy. கரெக்டாமா? yes sir. any doubt? இல்ல sir. அப்ப என்னாச்சு? 1/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டா 1/3 minus 0 வந்து அது விட்டுறலாம். சரியாமா? yes sir. plus 1/2 integral y squared by 2 minus y square minus y square 2y cube plus y cube 1 to 2. okay y power 4 by 4 y cube னா y power 4 by 4. சரியாமா?
Yes, sir. இது வரைக்கும் ஓகேங்களா? டவுட் இருக்குதுங்களா? Yes, sir. சரி, அப்போ 1/2 இன்டு 1/3 வந்து 1/6 கரெக்டாமா? Yes, sir. பிளஸ் 1/2 இன்டு இது போடுங்க, இது போட்டு என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, இதுவும் கட்டானா 2 சரிங்களா? 2y இங்க square. பாருங்க, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் டைரக்டா போட்டுருங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து -1 சரிங்களா? Yes, sir. மைனஸ் 2/3 வெளியே போட்டுங்க. 2 கியூப் வந்து 8, 8 மைனஸ் 1 கியூப் வந்து 1 கரெக்ட்டுங்களா? 7, sir. ஓகே போட்டுக்கலாம். 1/4 வெளியே போட்டுக்குங்க. 2 பவர் 4 வந்து 16, 16 மைனஸ் 1 கரெக்டாமா? Yes, sir. இதை கரெக்டா சிம்பிளிஃபை பண்ணி போட்டா ஆன்சர் கரெக்டா வந்துரும். அக்யூரேட்டா கொஞ்சம் பார்த்து போடுங்க. அப்போ 1/6 பிளஸ் Plus 1/2, sir. 1/2 இன்ட்டு இது என்ன கிடைக்கும்டா கண்ணு? 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 1 4 4 மைனஸ் 1 வந்து 3 அப்ப 3 னா 6 ஆகும் கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப மைனஸ் 2/3 இன்ட்டு 7 கரெக்டாமா? Yes, sir. இது என்னங்காச்சு? பிளஸ் 1/4 இன்ட்டு 15 கரெக்டாமா? Yes, sir. அப்ப that is equal to 1/6 plus 1/2 என்னாச்சு 6 minus 14/3 plus 15/4 is correct? Yes, sir. அப்ப என்ன எடுத்தது LCM 12 Yes, sir. அப்ப 1/6 plus 1/2 LCM வந்து 12 அப்ப என்ன வரும் 12 னா இங்க என்ன வரும் என்ன டைம் வரும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்டா கண்ணு 72 12 into 6 is 72 minus 4 into 4 into 4 14 வந்து 40 40 56 வருமா 4 4 sir 16. 5. Yes, sir. 56 இது என்ன கிடைக்கும் Sir, 15 into 3. 15 into 3 45, sir. plus 40 இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க என்ன வரும் Yes, sir. ஏதோ மிஸ்டேக் ஆயிருந்தா மட்டும் பாருங்க Okay, sir. செக் பண்ணிக்கிறேன் நானும் 2 1 அப்போ 4y ஸ்கொயர்டு 4y ஸ்கொயர்னா 2 கட் ஆயிடுச்சா ஓகே 8 8 minus 2 6 16 minus 4 15 Sir, and the 22 minus ஒன்று மட்டும் மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம் 32/3 32/3 மைனஸ் 4/3 ஒரே நிமிஷம் ஒரே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு நினைக்கிறேன் இது என்னாச்சு இது 2/3 தானே எது sir? இது 2 கியூபா 2 கியூப்னா எவ்வளவு 8 தானே Yes, sir. செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேம்மா கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷங்க ஒரே ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன் இது என்ன வேணும் y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் தானே y மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்குது ஒரே நிமிஷம் இது correct இந்த இடத்துல 4 வந்திருக்கு இந்த இடத்துல 4 வந்து ஏன்னா இங்க ஒரு 2 இருக்குல்ல 2 into 2 4 இந்த இடத்துல 4 வந்திருக்கு அதான் மிஸ்டேக் ஆயிருக்கு அதான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல மட்டும் என்ன வந்திருக்கு 4y ன்னு வந்திருக்கு சரிங்களா அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அதுக்காக தான் செக் பண்ணிட்டு இருந்தேன் 2 into 2 a minus b whole square தானே b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ 2 தானே a into b. Yes, sir. minus 4y வந்திருக்கும் அப்ப இது minus 4y ன்னு வெச்சுக்கலாமா Yes, அப்ப sir. என்னாச்சு 4y squared by 2 ன்னு வருமா Square divided by 2, sir. ஒரே நிமிஷம் y squared by y squared அப்ப இது வந்து y உள்ள போனா y squared இது வந்து y cube கரெக்ட்டாமா y cube அப்ப 4/3 ஓகேங்களா Yes, sir. அப்ப 4/3 வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 cube வந்து 8 அப்ப 7 ஆகும் 8 8 minus 1 வந்து 7 ஆகும் சரியாமா Yes, sir. அந்த இடத்துல அப்படியே மிஸ்டேக் ஆகுது அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்ப இது என்ன ஆகும் 7 னா 28 ஆயிருமா Yes, sir. ஓகே 28 இங்க என்ன வரும் 4 வரும் 28 4 ன்னு வரும் அப்ப என்னாச்சு 4 னா 4 into 28 எவ்வளவுமா Sir. கால்குலேட்டர் 4 into 28 112, sir. ஓகே
112/3 Yes, sir. சரி இப்போ போட்டால் என்ன வரும்? Sir, இப்போ 3 போட்டு 4s are 12. 6 3s are 12. இல்லை இங்கே 6 இன்ட்டு இது வந்து 6 இன்ட்டு 12 தானே போடுவீங்க. 6 இன்ட்டு 12 எவ்வளோ? 72 தானே? Okay, sir. 6 into 12, 72. அடுத்தது இங்கே என்ன வரும்? 4 வருமா? 4, sir. 448, sir. அப்போ இங்கே என்ன வரும்? 15 into 3. 1 second, sir. 45, sir. Whole divided by 12, sir. கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் ஏதோ மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. கான்ஸ்டன்ட் டைம் இந்த இடத்துல என்னமோ மிஸ்டேக் ஆகுது மறுபடியும். -32 + 36 28/3 தான். ஆக்சுவலி இது சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும்னா π/12 வரும்மா. π/24 வரும். அப்போ π/12 வரும். சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணி பாருங்க. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் π/12 வந்திருக்கு வேணும். அதுதான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆன்சர் வந்து 8 - 2 6. 8 - 2 6 கரெக்டுங்களா? 8 - 2 6 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 16 - 1/4. 16 - 1/4 வந்து 15/4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 13 minus plus 28/3. ஓகே, இந்த 4 வந்திருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணாலும் 28/3 வந்திருக்கும். சரிங்களா? அந்த 4 தான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு 4 × 7 தானே? 4 × 7 போட்டாச்சு. அதனால திரும்ப நான் 4 போட்டுருக்கிறேன். அதனால மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்போ 28/3 கரெக்டாமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 28/3 தானே? எஸ் சார். ஓகே, இப்போ நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆன்சர் வந்துடும் 28/3. அப்போ என்னாச்சு? இது 72 minus 4 போட்டீங்கன்னா 112 plus 45 divided by 12. சரியா? Yes sir. அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க, மிஸ்டேக் ஆகும். that is equal to 1/6 plus 1/2 into இது எவ்வளவு கிடைக்கும்டா கண்ணா? ஒரே நிமிஷம் சார். சார் -36.25 வருது சார். இல்ல இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடுங்க போதும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 7 117 minus 112 divided by 12. Sir? That is equal to 1/6 plus 1/2 into 5/12. சரியாமா? Yes sir. That is equal to 1/6 plus 5 divided by 24. Is correct? Yes sir. Okay, அப்ப இதுக்கு LCM என்ன? 24 ஆ? 24 plus ஆமா சார் 24 LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க வந்து 4 வருமா? Yes sir. 4 plus 5. Is correct? Yes sir. அப்ப 9/24. Is correct? அப்ப 3/8. அவ்வளவுதாங்க. This is a very important problem. இது இந்த கால்குலஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? இது ஒரு மைனஸ் பிளஸ் மிஸ்டேக் ஆயிருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. நீங்க காப்பி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து காப்பி பண்ணுங்க. மெயினா இந்த இன்டகிரேஷன் கரெக்டா போட்டுட்டா போதும். இந்த லிமிட் கரெக்டா போட்டா போதும். மத்தபடி நார்மல் இன்டகிரேஷன் தான். நார்மல் இன்டகிரேஷன் நீங்க கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டாங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா மட்டும்